நேரம் மட்டும்தான் வச்சிருந்தா தேடுவது என்னது கஷ்டமாக போயிருக்கும். ஆனா அந்த இரவு அல்லாஹ் இதுவரைக்கும் நீடிக்கிறேன்னு சொல்றான். அந்த இரவுடைய அந்த சிறப்பை சுபகு வரைக்கும் நான் நீடிக்கிறேன்னு சொல்கிறான். அதனால அந்த இரவில் கடைசி இரவுல நாங்க மிஸ் ஆகாம கியாமுல் லைல் தொழுது குர்ஆனை ஓதி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அமல் செஞ்சிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக 10ல ஒரு இரவுல தான் அந்த இரவு வரப்போகுது. அதுல ஒன்று நாங்கள் காப்பாட போறோமா இல்லையா? நிச்சயமாக காப்பாடுவோம். முழுமையாக அந்த இரவில் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் முழுமையாக விழித்திருந்தவரும் நாங்களும் சமனாக மாட்டோம். முழுமையாக விழித்திருந்தவரும் அரவாசியில் நம்ம தூங்கிட்டோம் என்று சொன்னால் அவர்களும் என்ன செய்ய மாட்டோம்? சமனாக மாட்டோம். அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இரவை நாங்கள் தேடுவதே எதற்காக? குர்ஆனுக்காகத்தான். அந்த இரவை தேடுவதே குர்ஆனுக்காகத்தான், குர்ஆன் இறக்கப்பட்ட நேரம் என்பதற்காகத்தான். அப்ப அதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? 10 நாட்கள் குடும்பங்களை விட்டு என்ன செய்றாங்க? ஒதுங்கி பள்ளியில வந்து நிற்கிறாங்க. ஒதுங்கி பள்ளியில் வந்து நிற்கிறார்கள். வான்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் பள்ளிகளிலே இத்திகாப் இருக்கின்ற நிலையில். பள்ளி என்ன? எல்லாம் பள்ளி தான். மஸ்ஜித் என்று எவைகள் எல்லாம் இருக்கிறதோ, பள்ளிக்குரிய அத்தனை சட்டங்களோடு எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையுமே பள்ளி வாசல் தான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல பள்ளிகளில் நீங்கள் இத்திகாப் இருக்கின்ற பொழுது என்று சொல்றான். அப்ப எந்த பள்ளியாக இருந்தாலும் அதில் இத்திகாப் என்ன செய்யலாம்? நாங்கள் இருக்கலாம். அந்த கூலி எங்களுக்கு உண்டு. அது நோக்கமே இரவில் எழும்பி தொழுவதுதான். இரவில் எழும்பி தொழுவதுதான், வணங்குவதுதான் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இரண்டாவது இந்த தலைப்பில் இரண்டாவது அம்சம், இந்த ரமலான் வணக்க வழிபாடுகளுக்காகத்தான் இந்த ரமலான் கூடுதலாக அழுத்தம் கொடுக்கிறது ஒழிய புதிய வணக்கங்கள் எதுக்கும் என்னது ரமலானில் அழுத்தம் இல்லை. எல்லாமே எதற்காக வேண்டி? ஏற்கனவே உள்ள ஒரு வணக்கத்தை இந்த மாதத்தில் கடுமையாக செய்வதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது? அதாவது வலியுறுத்துகிறது, எங்களுக்கு அழுத்தத்தை தருகிறது, எங்களுக்கு அழுத்தத்தை தருகிறது. எங்கள் சமூகத்தினர் கூட நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ரமலானில் வந்து ஒவ்வொரு மாதம் அமல் செய்யறாங்க. ஆரம்பத்தில் வந்து ரஹமத்துக்காக வேண்டி, இரண்டாவது என்னது மகபிரத்துக்காக வேண்டி, மூணாவது நரக விடுதலைக்காக வேண்டியும். இதுவும் ஒரு பலகீனமான செய்தி. மூணா பிரிச்சு வச்சுக்கிறது தானே பலகீனமான செய்தி. ரஹமத்து செஞ்சா மன்னிச்சே ஆகணும், மன்னிச்சா நரகத்திலிருந்து எடுத்தே ஆகணும். ஒரு ஆள் நான் இப்ப ரஹமத் செஞ்சுட்டு ஆனா நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானா? நான் உன்னை இப்ப ரஹமத் செஞ்சாச்சு, ஆனா நீ நரகத்துல கொஞ்சம் காலத்துக்கு இருக்கணும், நடுப்பத்து வந்தவர் தான் என்ன செய்வேன்? உன்னை மன்னிப்பேன். இப்ப மன்னிச்சாச்சு, அப்பயும் எடுக்க மாட்டேயே, நரக விடுதலை இறுதி 10 தான் வரும், அது வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லுவான்னு ஒரே நாளா நடக்குமா? இல்ல, அருள் செஞ்சு மன்னிச்சா நான் எடுக்கிறது தான். அருளும் மன்னிப்பும் எடுக்கிறது ஒன்றோடு தொடர்பற்ற விஷயங்கள், ஒன்றோடு தொடர்பற்ற விஷயங்கள். என்ன செய்யறாங்கன்னா இஸ்திக்பார் என்று கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. நடுப்பத்துக்குரிய இஸ்திக்பார் காரணம் நடுப்பத்து தான். அது அப்படி பிற மாதம் முழுவதுமே அமல் தான். முதலாம் நாள் தொடங்கி அந்த மாதம் முழுவதுமே வணக்க வழிபாடுகள் தான் என்ற சிந்தனை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நிறைய குர்ஆனை ஓத பார்க்க வேண்டும், சுன்னத்து தொழுகையை தொழ பார்க்க வேண்டும், இரவு வணக்கங்கள் கூடுதலாக ஈடுபட வேண்டும். இவைகளுக்காகத்தான் ரமலான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சஹாபாக்கள், நபி அவர்களும் நபித்தோழர்களும் அந்த மாதத்தில் கடுமையான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டார்கள் என்ற செய்திகள்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இது இரண்டாவது அம்சம். மூணாவது என்ன தெரியுமா? என்னதான் நாங்கள் வணக்க வழிபாடுகளை நிறைய தெரிந்து கொண்டாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை காட்டுகின்ற பல வகைகளில் இதுவும் ஒன்றுதான். இந்த அடிமைத்தனம், இந்த வணக்க வழிபாடுகளும் ஒன்றுதான் என்பதை நாங்கள் புரிந்து ஆர்வப்பட்டு செய்தாலும் ஏன் நாங்கள் வணக்கங்கள் செய்கிறோம் என்பதற்கான ஒரு உளப்பதிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த வணக்க வழிபாடுக்கும் ஒரு சுஜூதுக்கும் எங்களுக்கு இன்பம் வரும், ஒரு சுஜூதுக்கும் எங்களுக்கு இன்பம் வரும். இல்லை என்று சொன்னால் அந்த இன்பத்தை நாங்கள் உணராமல் இவ்வாறு வணக்கம் செய்ய மாட்டோம். அதனால மூன்றாவது கட்டமாக இந்த வணக்க வழிபாடை ஒருத்தர் கூட செய்றாரு, குறைய செய்றாரு, விட்டுறாரு, இவர்களுக்கும் இந்த சொர்க்கத்துக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை நான் உங்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். வணக்க வழிபாடுடைய அதிகத்தன்மை, குறைவுத்தன்மை, நடுநிலையான தன்மை, இவைகளுக்கும் சொர்க்கத்துக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், நாங்கள் சொர்க்கத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு நல்லா சாப்பிடலாம், அங்க நல்ல முறையில் குடிக்கலாம், நல்ல முறையில் தூங்கலாம், நல்ல முறையில் இன்பமாக இருக்கலாம் என்று மாத்திரம்தான் அதிகமானவர்கள் சொர்க்கத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அதுவும் தான் சொர்க்கத்துடைய பெரும்பகுதி. அதுதான் சொர்க்கத்துடைய பெரும்பகுதியை இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் சொர்க்கம் என்பதை இஸ்லாம் வெறுமனே குடிப்பதும் சாப்பிடுவதும் இன்பமாக, இந்த மாதிரியான இன்பங்கள் மாத்திரம் என்று இஸ்லாம் சொல்லி இருந்தால் 40 வருடம் வணங்குகின்றவருக்கும் 4 வருடம் வணங்குகின்றவருக்கும் 4 நாள் வணங்கியவருக்கும் 4 அவர் வணங்கியவருக்கும் வித்தியாசம் வைக்காத சொர்க்கத்தில். அப்ப 40 வருஷம் ஒருத்தன் நின்று வணங்கினானே அவனும் சொர்க்கத்துக்கு போறான், 4 வருஷம் ஒருத்தன் நின்று வணங்கினானே அவரும் சொர்க்கத்துக்கு போனால் இவருடைய 36 வருஷத்துக்கு என்ன பிரயோஜனம்? எக்ஸ்ட்ரா இருக்குது 36 வருஷம், 2 பேரும் சமனாவார்களான்னு கேட்டால் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்ப தரஜாக்கள் சொர்க்கத்தில் இருக்கு. நம்ம நிறைய அனுபவிக்கணுமாக இருந்தால் ஒரு நேரம் மிஸ் ஆகினால் அது நஷ்டம் தான் எங்களோட லைஃப்ல.
பாவம் செய்து தௌபா செய்கின்றவரும் பாவம் செய்து தௌபா செய்கின்றவரும் பாவம் செய்து தௌபா அதாவது பாவம் செய்யாமலே இருக்கின்றவரும், அதாவது ஒருவர் ஒரு பாவம் செய்கிறாரு, அந்த பாவத்தை ஒருத்தர் செய்யல, வேற பாவம் செஞ்சிருப்பாரு, ஆனா அந்த பாவத்தை செய்யல, இவரும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு காலமும் தௌபா செய்தாலும் சமனாக மாட்டார்கள். தௌபா செய்தாலும் அல்லாஹ் தஆலா அப்ப அர்த்தம் பண்ணி வச்சிருக்கணுமே, பாவம் செய்யாம இருக்கிறவனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமே சொர்க்கத்தில். அதனால தான் நாங்கள் ஹதீதுகளை பார்க்கிறோம். நாங்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்வது என்றால் நபி அவர்கள் சொர்க்கத்தை எப்படி அறிமுகப்படுத்தினார்கள் பாருங்கள். எங்களில் ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்திலும் ஒரு இடம் உண்டு, நரகத்திலும் ஒரு இடம் உண்டு. இப்பயே நம்ம நரக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்ம நரகவாதிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தில் ஒரு பெரும் பகுதி எங்களுக்கு இப்ப ரெடி. நாங்கள் நரகவாதியாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொர்க்கவாதியாக இருந்தாலும் நரகத்தில் ஒரு பெரும் பகுதி ரெடி, இப்பயே தயார். எங்கட பேர்ல ஒரு இடம் தயார், நம்மளுக்கு ஒரு காணிக்கிற மாதிரி அது வணங்கிட்டா ஒரு பெரும் பகுதி தயார். அதுல அல்லாஹ் உபரியாக நிறைய இன்பங்களை வைத்திருப்பான், நிறைய சுகண்டிகளை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான், நிறைய இன்பங்களை வைத்திருப்பான். ஆனால் அந்த இடத்தை மேலதிகமாக தயார்படுத்திக் கொள்வதும் மேலதிகமாக இன்பங்களால் நிரப்பிக் கொள்வதும் எங்களது அன்றாட வணக்க வழிபாடுகளின் மூலம்தான், எங்களது அன்றாட வணக்க வழிபாடுகள் மூலம்தான். அதனால தான் அல்லாஹ் சொர்க்கத்திலே சொல்லுகின்ற பொழுது, சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமுஹா, நீங்கள் அனந்தர சொத்தாக பெற்றுக் கொண்டீர்களே சொர்க்கம் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தர சொத்து எனக்கு கிடைக்க கொள்ளதான் எனது அது வராதத்தண்டு ஆகும். இவர்கள்லாம் சொர்க்கத்தில் இடம் இருந்தும் நரகத்துக்கு போய் சேர்ந்தார்களோ அவர்களிடத்தில் நம்மளுக்கு என்ன செய்ய அல்லாஹ் தஆலா அனந்தரமாக தருவான். அதைத்தான் என்ன செய்வான், பன்மடங்காக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அதனால் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், சொர்க்கத்தை இப்பயே ரெடி என்று சொல்லி காட்டுகிறான். எப்படி, இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன். அல்லாஹ் தஆலா மூமின்களிடம் இருந்து அவருடைய சொத்துக்களையும் உயிர்களையும் விலை கொடுத்து வாங்கி விட்டான். விலை என்ன, சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கம் என்ற விலையை பேசி நேரத்தோட வாங்கிட்டான்னு சொல்றான். இப்ப அல்லாஹ் தஆலா விலையை தயாரிக்காம அப்படி சொல்லுவானா, விலை இதுதான் என்று சொல்லி மூமின்களுடைய சொத்துக்களை உயிர்களை வாங்கிவிட்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போராடுவார்கள், பிறரை எதிரிகளை வீழ்த்துவார்கள், வீழ்த்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இப்ப வாங்கிட்டான்னு சொன்னால் வெளிநாட்டிலே உள்ள ஒருவருக்கு அவர் எனது தோட்டத்தை, நான் பல தோட்டத்தை விற்கிறேன், அவர் வரவில்லை, ஆனா வித்துட்டு ஒப்பந்தமெல்லாம் நடந்தாச்சு என்று சொன்னால் எனது தோட்டமாக இருந்தாலும் நான் வளர்த்த தோட்டமாக இருந்தாலும் விலை பேசி விட்டேன்னு சொன்னா அவர் சொல்லுவார், இந்த மரத்தை வெட்டி விடுங்க, நம்ம வெட்டி விடுவோம். இவர் வருவார், காட்டுங்கன்னா காட்டுவோம். இவர் வருவார், விலை கொடுத்து பிரிச்சு கொடுங்கன்னா கொடுத்துருவோம். காரணம் என்ன, அது எனக்கு பக்கத்தில் இருந்தாலும் இது ஏண்டதல்ல, இன்னொருவருடையது. அதே மாதிரி எனது சொத்து எனது உயிரெல்லாம் அல்லாஹ் விலை பேசி விட்டா சொர்க்கம் என்று சொல்லி ஒப்பந்தம் நடந்தாச்சு. இனி அல்லாஹ் தஆலா சொல்ல இவ்வளவு கூடனா கொடுத்துடணும், உசுரை கூடனா கொடுத்துடணும், அவன்கிட்ட தானே, அவனுடைய தானே. அப்ப வேலை பேசி விட்டது என்று சொன்னால் முழுமையாக அத்தனை வேலையும் அவன் விரும்புவது போன்று செய்ய வேண்டும். இந்த பிசினஸை கேன்சல் பண்ணவும் இயலும். இத அல்லாஹ் தஆலா பிசினஸ் என்று குர்ஆன் திஜாரா ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிசினஸை உங்களுக்கு சொல்லி தரவா, வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லி தரவான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை எப்படி கேன்சல் பண்றது தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை நான் நம்பல, அது சரி வராது. ரைட், விரும்பின மாதிரி நம்ம சொத்தை செலவழிக்கலாம், விரும்பின மாதிரி பயன்படுத்தலாம், நமது உடலை விரும்பின மாதிரி பயன்படுத்தலாம். அல்லாஹ் விலையும் தர மாட்டான். எது, சொர்க்கம் என்ற விலையும் இல்லாம போயிடும். சொர்க்கம் என்கின்ற விலை வேண்டும் என்றால் இதை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்ற இப்பொழுதான தயார் நிலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னொன்றை பாருங்கள், ஒருவர் மரணிக்கின்ற பொழுது, அதாவது கபரில் இருக்கின்ற பொழுது முதல்ல அவருக்கு என்ன செய்ய, எது காட்டப்படும், சொர்க்கவாதியா இருந்தா நரகம் காட்டப்படும். யரா மக்அதஹு, அவருடைய இடத்தை பார்ப்பார் நரகத்துல, மினன்னார், நரகத்துள்ள அவருடைய இடத்தை பார்ப்பாரு. இதுதான் நீங்க போக இருந்த இடம், இதுதான் நீங்க போக இருந்த இடம், இப்ப நீங்க போக போற இடம் இதுதான் சொர்க்கம், சொர்க்கத்தில் உள்ள அவருடைய இடம். அதே போல நரகவாதியாக இருந்தா முதலாவது சொர்க்கத்துக்கு, இதான் நீங்க போக இருந்த இடம், ஆனா இப்ப நீங்க போக போகின்ற இடம் இதுதான் என்று இடம் காட்டப்படும். மக்அதஹு மினன்னார் மக்அதஹு மினல் ஜன்னah, ஜன்னத்தையே அல்ல சொர்க்கத்திலே உள்ள இடத்தை, அவருடைய இடத்தை காணுவாரு. அப்ப அன்புள்ள சகோதரர், இப்ப நம்முடைய இடம் தயார், இப்ப நம்முடைய இடம் தயார். இந்த அமல்களுக்குள்ள சம்பவத்தை சொல்றதா இந்த முன்னுரை சொல்றேன். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் அனைவரும் அந்த நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று சொல்றான். எப்படி, உங்களில் அனைவரும் அந்த நரகத்திற்கு வந்தே ஆக வேண்டும். அது அல்லாஹ் இடத்துல ஹத்மன் மக்லியா, தீர்க்கப்பட்ட மாற்றப்படாத முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. சொர்க்கவாதி நரகத்துக்கு வரணும், நரகவாதி நரகத்துக்கு வரணும். அல்லாஹ் தஆலா அதுல சொல்றான், சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ் வ நதருத் ஸாலிமீன ஃபீஹா ஜிஸியா, பின்னர்
தக்வாவோடு வாழ்ந்தவர்களை நாங்கள் காப்பாற்றுவோம். அது நரகத்துக்கு வரக்கூடிய தக்வாவோடு